आनंद सर, हरे कृष्ण. சாதாரண பர்சனாலிட்டி இல்ல. அவர் வந்துட்டு இந்த காங்கிரஸ் கோசரம் அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டு அவரு இதோட பெரிய நிலைமையில வந்திருக்கணும். பட் அவர் வந்துட்டு இஸ் நாட் ஏ கிரீடி பர்சன். அவர் வந்துட்டு லீடர்களை உருவாக்கினவர். அவர் லீடர் ஆகணும்னு எனக்கு ஆசைப்பட்டதில்லை. அதனால இந்த நன்னாளில் வந்துட்டு நான் அதிகமாக பேசுறதுக்கு ஆசைப்படல. ஏன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே வேற வேற ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ அண்ட் மை செல்ஃப் ஐ விஷ் மிஸ்டர் ஜெய்பால் a healthy, peaceful and successful life. With this, I thank every one of you for a patient hearing. Jai Bhim, one and all. நம்முடைய சீனியர் அட்வொகேட் திரு மணிவண்ணன் அவர்களே, திரு டி ஜெயபால் அவர்களுடைய இனிய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முக்கியமான காங்கிரஸ் கட்சி தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் அவரை மனமாற வாழ்த்தி வணங்குகின்றேன். ஜெயபால் அவர்கள் இன்றைக்கு அவை 67 இருந்தாலும் இன்னும் பல ஆண்டு காலமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். திரு ஜெயபால் அவர்கள் எனக்கு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு கால நண்பர். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மாபெரும் தலைவர் நசீர் அகமது அவர்களெல்லாம் கிரியேட் பண்ண ஒரு காலகட்டம் அது. இன்றைக்கு லிவிங் எக்ஸாம்பிள் சொன்னால் என்னுடைய மதுவுக்குரிய அண்ணன் இங்கே இருக்கின்றார். நம்ம அங்கே இருக்கும் என்று கண்டிப்பாக நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் நம்முடைய ஆரூர் சகோதரி ரூபா அவர்கள் இன்றைக்கு 2வது முறை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெற்று வெற்றி வாகை சூழ் இன்றைக்கு நம்முடைய இருக்கின்றார்கள். அது காரணம் ஜெயபால் தான். அதுபோல் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் இயக்கம் வலுப்பெற்று பொலிவுடன் திகழ்ந்திருக்கின்ற காரணத்திற்கு காரணம் ஜெயபால் தான். இதெல்லாம் கூற வேண்டும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் நண்பர்களை பேச. கடைசியாக நான் ஒரே ஒரு சொல்ல, தேர் இஸ் சே இன் இங்கிலீஷ், பல்லாயிரத்தாண்டு பல கோடி. நான் கோயில் அவரும் கோயிலுக்கு நம்ம அழைக்கும் போது தவறாமல் அந்த எங்களுக்கு கைகரித்து கொடுத்து இறைவனை தரிசித்து வருகின்றார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்ந்து நோயற்ற வாழவும் குறைவில்லா செல்வத்தை கொடுத்து அவர் மென்மேலும் ஒரு 2 வாரத்தில் அதிகமாக பேசி யார் பொறுமையும் சோதிக்கிறது. நாங்கள் அவர் கேடிஎஸ் சேர்மனாக இருக்கு போனோம். ஐயா, எங்களுக்கு கோயிலில் சுற்றி கொஞ்சம் ரோடு போட்டு கொடுக்கணும். 2 நாள் மற்ற தலைவர் நாளைக்கு வா, 4 நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா. அவர் சொல்லாத 2 நாளில் கோயிலை பார்த்துட்டு ஐயா சண்முகம் கூட வந்தார். சிறப்பான ஒரு பணியை ஒரு 4 நாள் அந்த கோயிலை சுற்றி சிறப்பான பணியாற்றினார். தளம் புரளாத இந்த காங்கிரஸ் கட்சியில் சிறப்பான செயலை ஆற்றுகிறார்கள். அவர் தொண்டு மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை பார்த்துக் கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லா தலைவர்களே, இன்று 67வது வருஷம் பிறந்தநாள் கொண்டாடும் தலைவர் ஜெய்பால் அவர்களுக்கு நான் வாழ்த்துற அளவுக்கு வயசு இல்லை எனக்கு. அவர் கூட என்றைக்குமே இருப்பேன், கஷ்டத்துலையும் சுகத்திலையும் என்றைக்குமே இருப்பேன். அவரு இப்போ கடவுள் எக்ஸாம்பிள், ராமனுக்கே வனவாசம் தப்புந்தில்லை. ராமனே வனவாசம் போயிட்டு வந்தாரு. ஜீசஸ் கிரைஸ்டையும் சிலுவையில் அறிஞ்சு 3 நாள் ஆயிட்டு உயிரோட வந்த பிறகு தான் ஜீசஸ் கிரைஸ்டன் கடவுளை ஏற்றுக்கினாங்க. கடவுளுக்கே அந்த சோதனை கொடுத்த ஜனங்க ஆர்டினரி மனுஷனுக்கு சோதனை கொடுக்காத இருக்க மாட்டாங்க. அந்த சோதனையை சந்திச்சு வந்துக்கிறார். இதுக்கு மட்டும் எல்லாம் சாதனை ஆகட்டும் அன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கின்னு அவர் கொண்ட நாளை நான் வாழ்த்துக்கிறேன். பெரியவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய தீவிரமான தொண்டர்களும் தலைவர்களும் இங்கு திரளாக வந்திருக்கக்கூடியவர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் கவுன்சிலருமான
எக்ஸ்பீடியா சேர்மனுமான திரு டி ஜெய்பால் அவர்களுடைய 67வது ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியானது இன்று சிறப்பான முறையிலே இங்கு கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என் சார்பாகவும் ஜெய்பாலுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்று நான் சார்பில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்பால் இது பிறந்தநாள் கொண்டாடுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. பல வருஷமா இந்த வீட்டில் பிறந்தநாளே ரொம்ப விமர்சனமா நடந்துருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் எப்படின்னா இதான் விமர்சனம். ஒரு காலத்துல இவர் பிறந்தநாள் கொண்டாடினா மொத்த போலீஸ் ஜீப் நிற்கும். வீட்டில் இருக்கிற எல்லா கட்சி லீடரும் வந்துருவாங்க. ஜெய்பால்னா காங்கிரஸ்ல இவர் ஒரு பெரிய லீடரு, இவருக்கு போனட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துக்கிறவங்க தான் உண்மையான ஜெய்பாலுடைய உண்மையான விசுவாசிங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா நிறைய பேர் பயப்படுவான். அரசியல்வாதின்னு சொன்னால சில விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பார் கண்டிப்பா. அதுக்கு நாங்களும் அவர் கூட உறுதுணையாக இருப்போம். அதனால அதிகம் பேச விரும்பல. அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிம்பல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் சொன்னாரு. நாட் ஒன்லி சிம்பல் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சிம்பல் ஆஃப் கேஜி காங்கிரஸ், சிம்பல் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கர். நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.